ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆன் பைக்ஸ். இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா KTM RC200 BS3 தான் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இந்த வண்டி தான் நம்ம இப்போ ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்க போகிறவங்க, அதாவது செகண்ட் ஹேண்ட்ஸில் இந்த வண்டி வாங்க போகிறவங்க, இல்லாட்டி இந்த வண்டி ஆல்ரெடி வச்சுருக்கவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வண்டியோட ஓனரான சஞ்சீவனாவை நம்ம இன்வைட் பண்ணிடலாம். ஹை ப்ரோ. ஸோ ஓகே ப்ரோ, உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நிறைய வண்டி இருக்குது, அதாவது யமகா இருக்குது, பஜாஜ், ஸோ இந்த மாதிரி நிறைய வண்டி இருக்கும்போது ஏன் KTM எடுத்தீங்க? மெயினாக எடுத்தது பர்ஃபார்மன்ஸ்க்காக எடுத்தது. KTMனாலே பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஓகே ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ்க்காக எடுத்தோம் ப்ரோ KTM. ஓகே ப்ரோ. ஸோ KTMனு எடுத்துட்டிங்கன்னா சரி, ஓகே, ஏன் RC சூஸ் பண்ணிங்க, அதாவது BS3யோட 200? எனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்போர்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் டியூக்கை விட்டுட்டு RC சூஸ் பண்ணேன். ஓகே ப்ரோ, அதான் ஒரு காரணம். அது போக நான் என்னோட ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா RC தான் எனக்கு தெரிஞ்சு சூட் ஆகும்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். டியூக் பார்த்தீங்கன்னா எனக்கு டிட்டோ தான். 5.5 ஃபீட் ஆள். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு டியூக் டிட்டோ அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் சரி ஓகே, RC எனக்கு கரெக்டாக இருக்குது. ரெண்டு ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் ஆகிறதுனால நான் RC சூஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த பைக். ஓகே ப்ரோ, இதோட இன்ஜினை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்ஜின்னா ஒரு ஹை கம்ப்ரஷன் DOC செட்டப் இன்ஜின் ப்ரோ. இது ஓகே ப்ரோ, நல்லா இனிஷியல் டார்க் நல்லாயிருக்கும் இதில். இனிஷியல் ஆமாம். டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா குயிக்காக அச்சீவ் பண்ணிடும். 136 தான் டாப் எண்டு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரகிளே தெரியாது. 0 136 வரைக்கும் ஒரே மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் ப்ரோ இன்ஜின். ஆமாம், கண்டிப்பாக இது பர்ஃபார்மன்ஸில் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ 136 அசால்ட்டாக அடிச்சிருக்கும் இந்த வண்டி. இந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஏறதே தெரியாது ப்ரோ. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 to 50 என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் பண்ணுதோ, என்ன ஒரு இனிஷியலில் பண்ணுதோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு 136 இருக்கும். உங்களுக்கு எந்த இதுத்திலையுமே என்னடா வண்டி ஏறவே மாட்டேங்குதுங்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்காது உங்களுக்கு. ஓகே ப்ரோ, ஒரே மாதிரி தான் ப்ரோ ஏறும். ஸோ RCயில் BS3 இருக்குது, BS4 இருக்குது, BS6 இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ண வண்டி பார்த்தீங்கன்னா BS3. ஓகே. ஸோ இப்போ புதுசாக வாங்க போகிறவங்க இப்போது செகண்ட் ஹேண்டில் தான் எல்லோரும் எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் ப்ரோ. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ண சொல்லுவீங்க ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு அமௌண்ட் என்கிட்ட 2.5 lakhs இருக்குது. என்கிட்ட என்ன வண்டி எடுக்கிறதுலாம் தெரியல. என்கிட்ட 2.5 lakhs ஆக்சுவலாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக நியூ பைக்கே போயிருங்க. நான் BS3 ஏன் வேணாங்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த வண்டி 2014 பார்த்தீங்கன்னா BS3ல RC லான்ச் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட சேர்த்து இந்த வருஷமே எண்டாக போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆச்சு இந்த வண்டி ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் 10 வருஷத்தோட வண்டியை இன்னைய ரேட்டுக்கு நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் 1.5 lakhs மினிமம் 120 விற்கிறாங்க. 1,20,000 தான் RCயே ஸ்டார்ட் ஆகுது BS3. அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஒரு 10 வருஷம் பழைய வண்டி வாங்கணுமாங்கிறது நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். என்கிட்ட இல்லை ப்ரோ, என்கிட்ட அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது. என்கிட்ட ஒரு ஆக்சுவலாக 1.5 lakhs தான் இருக்குது. எனக்கு RC ரொம்ப பிடிக்குங்கிற பட்சத்தில் எடுங்க, வேணும்னு சொல்லலை. பட் என்கிட்ட ஃபுல் அமௌண்ட் இருக்குது, 2.5 lakhs வச்சுருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு எது எடுக்கிறதுன்னு தெரியல. BS3 எடுக்கிறதா இல்லை இப்போ நியூ ஜென்னில் எடுக்கிறதான்னு தெரியலங்கிற பட்சத்தில் அமௌண்ட் இருந்தால் நீங்கள் புது வண்டி எடுக்கிறது தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஓகே ப்ரோ. ஸோ நீங்கள் BS3 சூஸ் பண்ணிங்க. ஆக்சுவலாக எனக்கு நான் சொல்கிற மாதிரி தான் ப்ரோ, என்கிட்ட பட்ஜெட் பெருசாக கிடையாது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. சரி, எனக்கு என் பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் இருந்துச்சு. அதாவது BS3 வண்டிங்க தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எடுக்கல, கர்நாடகா வண்டி இது. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட வண்டி தான் சேல் பண்ணுறேன்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக இது 85,000 தான் எடுத்தேன். 85,000 தான் எடுத்தேன் நான். என்கிட்ட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 1 lakh தான் இருந்துச்சு. 85,000 எடுத்து ஒரு 10,000 rupeesக்கு நான் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணேன். அதனால தான் ப்ரோ நான் எடுத்தேன். ஆக்சுவலாக நல்ல ப்ரைஸ் தான் இது ஆமாம். ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த ப்ரைஸ்க்கு எடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. டீலர்ஸை நான் பெருசாக குறை சொல்ல விரும்பல. ஏன்னா பார்த்தீங்கன்னா விற்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க, ஓனர்ஸே பார்த்தீங்கன்னா. அதனால் டிமாண்ட் தான் ப்ரோ. நீங்கள் எடுக்கலனாலும் இன்னும் 4 பேர் எடுக்க தான் போகிறாங்கங்கிற ஒரு டிமாண்ட் இருக்குது இந்த வண்டிக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸாக தான் ப்ரோ இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. KTMனாலே ரிலையபிலிட்டி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் எ KTM ஓனராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க ப்ரோ? ரிலையபிலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ரிலையபிளான மிஷின் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா BS3 390s தான் கொஞ்சம் ரிலையபிலிட்டி வைஸ் கொஞ்சம்
ப்ராப்ளம் வந்துட்டு இருந்த பைக்ஸ் பார்த்தீங்கன்னா, ரிஷி அதாவது சார் ஆர்சி டியூக் 390 ஆர்சி 390 BS3 தான் பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி இஷ்யூ வந்துட்டு இருந்த வண்டி. 200லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலையபிலிட்டி இஷ்யூவே வராது கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா. ஆக்சுவலாக நல்லா ரிலையபிளான வண்டி ப்ரோ. அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தெலுங்கு ஸ்டேட்டில் விகாஸ் லட்சுமிலான்ட்டு ஒருத்தர் இருக்கார். ஓகே ப்ரோ. அவரோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 lakhs கிலோமீட்டர் ஒரு ஒரு டியூக் 200 ஓடி இருக்கு. எந்த இது இன்ஜினே ஓப்பன் பண்ணலை இன்னும் அந்த வண்டி. BS4 நினைக்கிறேன் 2017 மாடல். எனக்கு அந்த மாடல் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து 2001 BS3 தான் இருக்கணும், இல்லை 4 தான் இருக்கணும். அந்த பேபி டியூக் மாடல் அது பார்த்தீங்கன்னா விகாஸ் லட்சுமிலான்னு சொல்லிட்டு நீங்கள் வேணா சர்ச் பண்ணி கூட பாருங்கள் யூடியூப்பில். அவங்க சேனலில் தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 lakhs கிலோமீட்டருக்கு அந்த வண்டிக்கு இன்ஜின் ஓப்பனே பண்ண கிடையாது. இதை நீங்கள் எப்படி ப்ரோ எடுத்துக்கிறீங்க? ரிலையபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஒரு இன்ஜின் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் வந்து 2 lakhs கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. நீங்கள் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் தான் ப்ரோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா சிம் வால்வ்லாம் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வால்வ் நாய்ஸ் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஓகே இன்ஜின் வேலை வச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா. நீங்கள் அது வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே அது இது இஷ்யூ உங்களுக்கு வந்து கரெக்டாயிரும். பட் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ளே 30,000 கிலோமீட்டர் இல்லை 15,000 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இஷ்யூவே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ரேல் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறானுங்க. இந்த டேட் பைக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ரேல் இன்ஜின்ஸ். அந்த இன்ஜின் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நீங்கள் ரேலியே தெரியும் எப்படி ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்படி ஓட்டியே பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ வராது. ஆனால் மேக்ஸிமம் ரிலையபிலிட்டி வைஸ் எனக்கு தெரிஞ்ச நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது பொறுத்து தான் ரிலையபிலிட்டி இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச யமகாவில் பார்த்தீங்கன்னா 15,000 20,000 கிலோமீட்டருக்கு சீசனான வண்டிக்கும் நான் பார்த்துருக்கேன். ஆமாம். கேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா 80,000 1 lakh கிலோமீட்டர் ஒன்று வண்டிகளும் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட் சர்க்கிளே இருக்குது அந்த வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா. பட் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது பொறுத்து தான் ப்ரோ இருக்குது. ஸோ யமகான்னு எடுத்துகிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் தான் அது வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து சிம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ வந்து ஃபுல்லாக இந்த இன்ஜினே கீழே இறக்க வேண்டிய நிலைமை வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறீங்க ப்ரோ. ஆமாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யமஹா பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜின்லாம் இறக்க வேண்டியதில்லை. மேலே இருக்கிறது அந்த இது அந்த ஷீல்டை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா யமஹா தான் வச்சிருக்காரு. எஃப்ஜெட் நீங்களே பார்த்துருப்பீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு மெக்கானிக்கு. அதனால் பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணணும் ப்ரோ. இது கண்டிப்பாக இன்ஜின் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக கீழே இறக்கி தான் பண்ணணும். கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமான வேலை தான் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய ஷோரூமில் இது பண்ண மாட்டாங்க ப்ரோ. இப்போ பரவாயில்ல, இப்போ நிறைய ஷோரூமில் பண்ணுறாங்க. எல்லா ஷோரூம்லேயும் மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து 15,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நீங்கள் சொன்னாலும் இல்லை ப்ரோ அது லூஸ் ஆனால் தான் நாங்கள் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. லைட்டாக சிம் நாய்ஸ் வந்துச்சு ப்ரோ. நான் பழைய வண்டி வச்சிருக்கும் போது எனக்கு கொஞ்சம் சிம் நாய்ஸ் வந்துச்சு. இல்லை ப்ரோ இந்த நாய்ஸ்க்கெலாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம், இன்னும் நிறைய நாய்ஸ் வந்தால் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் பிரிச்சு அப்படின்னு சொல்லி ஷோரூம்லேயே. ஆமாம் ஷோரூம்லேயே சொன்னாங்க. எந்த ஷோரூம்னு சொல்ல விரும்பல. பட் இந்த மாதிரி சொன்னாங்க எனக்கு. ஆனால் பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிலையபிலிட்டி வேணும், நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15,000 கிலோமீட்டர் 20,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் இறக்கி நீங்கள் சிம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க கரெக்டாக. கேடிஎம்மில் சிம்மு போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா சிம்மு பெருசாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து தேய்ச்சி போட வேணாம்னு சொல்லிடுங்க. சிம் அதோட சைஸு கரெக்டாக கிடச்சா மட்டும் போடுங்க. ஏன்னா தேய்ச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு கிளியரன்ஸ் நிற்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் போடுற மாதிரி இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்மு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு தேய்ச்சி போட்டுடுறாங்க. பட் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு வந்து அதோட கிளியரன்ஸ் இருக்கிற சிம்மே வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி போட சொல்லிடுங்க. ஓகே, ஒரு சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது. ஓகே. ஸோ இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி சொல்லுங்கள். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 9.5 லிட்டர்ஸு. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அதுவும் மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் ப்ரோ. மைலேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டர் ஸ்டைலு மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிடைக்குது. 38 to 40 கிடைக்குது. 40? ஆமாம் 38 to 40 கிடைக்குது. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேணுங்கும் போது தான் ப்ரோ ரஷ்ஷாக ஓட்டுவேன். நான் மேக்ஸிமம் நான் 80 to 100 தான் குருசிங்க. ஓகே ப்ரோ. மினிமம் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக ரொம்ப ரஷ் பண்ணிலாம் ஓட்ட மாட்டேன். ஏதாவது சும்மா ஏதோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் செக் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறது தான். பட் ரெகுலராக நான் ரஷ் பண்ணுற ஆள் கிடையாது. 80 to 100 மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக பார்த்தீங்கன்னா 40 கிடைக்கும். தாராளமாக 38 to 40 கிடைக்கும் ப்ரோ. அதுவும் நீங்கள் ஹைவேஸ்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கேரண்டியாக 40 to 43 கிடைக்கும். ஒரே மாடல் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஏரியா ரூரல் வில்லேஜ் ஏரியாங்கிறதுனால நான் சொல்கிறேன் இந்த ஏரியாவுக்கு மட்டும். அதே சிட்டியில் போனீங்கன்னா கொஞ்சம் அந்த டிராஃபிக்லலாம் ஓட்டுறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 35 கிடைச்சாலே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். 33 to 35 தான் கிடைக்கும் ப்ரோ மேக்ஸிமம். ஏன்னா இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகும். நீங்கள் டிராஃபிக்கில் நின்று போகிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 33 to 35 தான் கிடைக்கும். ஒரு ஓகே நார்மல் டிராஃபிக்னா உங்களுக்கு தாராளமாக கிடச்சிரும் ப்ரோ. 35 to 38 கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே நான் ஒரு வில்லேஜ் ஏரியா யாருமே இழுத்த போகிறதில்ல, நான் அப்படியே ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்க போகிறேன்னா 38 to 40 கிடைக்கும். அதே ஹைவே சைடு போயிட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு 40 to 43 கிடைக்கும் ப்ரோ.
கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ண ஒரு கேடிஎம் பைக் 200 சிசியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மைலேஜ் எடுக்கலாம் நீங்கள். எனக்கு தெரிஞ்ச கேடிஎம் ஓனர்ஸ் வந்து இந்த அளவுக்கு அதாவது 42 எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 37 38 மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ 42 43ங்கிறது வந்து எனக்கு பெருசாக இருக்குது. ஏதாவது ப்ரோ ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக யாருமே நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எனக்கு கிடைச்சதுனால தான் ப்ரோ நான் சொல்கிறேன். ஏன்னா நான் தான் பெட்ரோல் போட போகிறேன், நான் தான் ஓட்ட போகிறேன். நான் உங்ககிட்ட ஜாஸ்தியாக சொன்னதுனால எனக்கு ஜாஸ்தி கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்குது ப்ரோ, ஆக்சுவலாக எனக்கு கிடைக்குது. ஏதாவது எல்லாருமே ஷாக்கிங்காக தான் கேட்குறாங்க, என்னடா எனக்கு சிட்டியில் பார்த்தீங்கன்னா 30 தான் தருது ஆக்சுவலாக, உனக்கு எப்படி நீ உனக்கு 35 கிடைக்குதுன்னு சொல்கிறியா சிட்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்குறாங்க. பட் எனக்கு தெரியல ப்ரோ, எனக்கு ஆக்சுவலாக நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி மேபி மெயின்டெனன்ஸ் ஒரு ரீசனாக இருக்கலாம், த்ராட்டில் பாடி கிளீனிங் அந்த மாதிரி கூட ஏதாவது ரீசனாக இருக்கலாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு உங்களோட ரைடிங் ஸ்டைல் பொறுத்து தான் ப்ரோ. 42 43ன்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து ஏதாவது குறிப்பிட்ட ஆர்பிஎம்குள்ளே தான் ஓட்டணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 6000 to 7000 ஆர்பிஎம்குள்ளே மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது பெட்ரு ப்ரோ. ஏன்னா அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ். 5000 to 7000 மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு 7000 ஆர்பிஎம் மேலே போகும்போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃபியூல் சக் பண்ணி உங்களுக்கு இன்னும் நல்லா பவர் கிடைக்கும். பட் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகிடும். பவர் இருக்கும் ஆனால் மைலேஜ் கம்மியாகிடும். நீங்கள் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5000 to 7000 ஆர்பிஎம்மில் ஓட்டுங்க, ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் ப்ரோ கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. ஸோ இந்த வண்டி டாப் ஸ்பீட் வந்து 135 வரைக்கும் அதாவது லாக் ஆயிரும். ஸோ நீங்கள் எவ்வளோ போயிருக்கீங்க? சொல்ல ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாதிரி போகும் ப்ரோ. நான் சில வண்டி பார்த்துருக்கேன் 134 லாக் ஆகும், சில வண்டி 138 கூட லாக் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 136 லாக் ஆகும். அது கொஞ்சம் ஒரு எப்படினாலும் எல்லா வண்டியும் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை ப்ரோ, அதனால கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னோட பார்த்தீங்கன்னா 136 ஆர்பிஎம் வந்து லாக் ஆகும். 136 போயிட்டு ட்ராப் ஆகிட்டு 132 133 வரும், மறுபடியும் வந்து 136 வரும், மறுபடியும் லிமிட்டர் அடித்து ட்ராப் ஆகும், மறுபடியும் வரும் ட்ராப் ஆகும். இதே ப்ராசஸ் தான் டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஓகே ப்ரோ. 200 மட்டும் கிடையாது ப்ரோ, 390 ட்ராப் ஆகும் உங்களுக்கு. BS4 BS6 எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 உங்களுக்கு லிமிட் கிக்கின் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 167 வரை ட்ராப் ஆகும் வண்டி. 167 வரைக்கும் 67 68 வரை ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறும் 175. ஓகே ப்ரோ. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது? ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி வைஸ் நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்போர்ட்ஸ் வண்டிங்க, அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் பார்த்தீங்கன்னா சுற்றி கிழிச்சிட்டு போகிறதுனால உங்களுக்கு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். ஆமாம், ஏரோடைனமிக்ஸ் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் ப்ரோ. அதுக்கு மேலே உங்களுக்கு வாபிள் ஆகுது, சம்இன் கேஸ் RCO R15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாபிளிங் இஷ்யூ இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஏர் செக் பண்ணி பாருங்கள் மெயினாக. இல்லை அலாம் எதனா சின்னதாக பெண்ட் இருக்கா அப்படின்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 2 இஷ்யூ மெயினாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாபிளிங் இஷ்யூ இருக்கும். அப்புறம் ஈவன் சூப்பர் ஸ்போர்ட்ஸில். ஓகே. ஸோ KTM எடுத்துட்டாலே வந்து பிரேக்கிங் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட இது என்ன சொல்லுங்கள்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நான் ABS பைக்கு, BS3ங்கிறதுனால உங்களுக்கு நான் ABS தான் வரும். பட் நான் ABSலேயே பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு ப்ரோ, ஒன்றும் இஷ்யூ இல்லை. 100 to 0 பார்த்தீங்கன்னா அண்டர் 5 செகண்ட்ஸ்குள்ளேயே ஸ்டாப் ஆயிரும் வண்டி உங்களுக்கு. அண்டர் 5 செகண்ட்ஸ்குள்ளே அண்டர் 5 செகண்ட்ஸ்லேயே 100 to 0 வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் 5 செகண்ட்ஸ்குள்ளேயே. அதனால் பிரேக்கிங்லாம் எந்த இஷ்யூமே கிடையாது ப்ரோ. BS6 எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரேக் டாப் நாச்சாக இருக்குது ப்ரோ. டியூவல் சேனல் ABS, அந்த பைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ப்ரோ உங்களுக்கு. BS6 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல், அதை விட்டுருங்க. பட் BS4 BS3லாம் பார்த்தீங்கன்னா ஓகே நான் ABS தான் ப்ரோ. பட் பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு, எந்த இஷ்யூ கிடையாது. சரிங்க, நீங்கள் சடனாக பிரேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிட் ஆகி தான் தீரும் நான் ABSங்கிறதுனால. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 70 பேக் 30 யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வண்டியுமே ஸ்கிட் ஆகாது ப்ரோ. இன் கேஸ் ஏதாவது டக்குன்னு ஒரு பிரேக் பிடிச்சிட்டிங்க, பேக் பிரேக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்கிட் ஆகியே தீரும் ப்ரோ, பிகாஸ் ஆஃப் நான் ABS இந்த வண்டி அதனால். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா NS 200 செயின் ஸ்ப்ராக்கெட் போட்டால் டாப் எல்லாம் நல்லாயிருக்கும், 155 போகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி? கண்டிப்பாக ப்ரோ, என்ன ஸ்பீடு பண்ணுதோ அதே ஸ்பீடு பண்ணணும் இந்த வண்டி. நீங்கள் அதோட ஸ்ப்ராக்கெட் எடுத்து இந்த வண்டிக்கு போட்டிங்கன்னா. பட் அது போக இன்னொரு மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீல் சென்சாரில் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் லாக் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க வண்டியிலே. ஆமாம் ப்ரோ, 135 வந்து வண்டி போச்சுனாலே ஆக்சுவலாக கட் ஆஃப் பண்ணி விட்ருவோம். நீங்கள் எந்த ஸ்ப்ராக்கெட் வேணால் போடுங்க, நீங்கள் NS போடுங்க, எந்த ஸ்ப்ராக்கெட் மாடிஃபை பண்ணி போட்டிங்கன்னாலும் 135 போகாது. நீங்கள் NS 200 ஸ்ப்ராக்கெட் போட்டிங்கனாலும் போகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பீடோமீட்டர் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து டாப் அட்டைன் பண்ணணும். ஸ்பீடோமீட்டர் ஆஃப் பண்ணணும். ஆமாம்,
நான் வந்து ஒரு ஹிந்தி யூடியூப் சேனலில் தான் ப்ரோ பார்த்தேன். அது ஆக்சுவலாக எனக்கு நேம் தெரில அந்த யூடியூப் சேனல் நேமு. அது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டருக்கு வரும் பார்த்தீங்களா, ஸ்பீடு காட்டும் பார்த்தீங்களா, ஆமாம். அதோட ஒயரை எடுத்து அது சுவிட்ச் வச்சுருந்தாங்க. அதை ஆன் பண்ணால் ஸ்பீடோமீட்டர் காட்டும், ஆஃப் பண்ணால் ஸ்பீடோமீட்டர் காட்டாது. என்ன பண்ணிடுறாங்க 130 வரை பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் ஆனில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரியும்ல வண்டி நல்லா ஸ்பீட் போகும்போது தெரியும் போது ஆன் பண்ணும்போது ஒரு 140க்கு மேலே ஆன் பண்ணிடுறாங்க ப்ரோ. அதுக்கு மேலே அது கட் ஆஃப் ஆகிறது கிடையாது. 155 சாலிடாக பண்ணுது வண்டி. அதனால் ஏதாவது மைலேஜ் ட்ராப் அந்த மாதிரி இருக்கும்? மைலேஜ் ட்ராப்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக கிடையாது. NS200 என்ன மைலேஜ் கிடைக்குதோ அதே மைலேஜ் உங்களுக்கு ஆர்சியிலே கிடைக்கும். ஸ்ப்ராக்கெட் மாற்றுறதுனால உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகுதுங்கிறதெல்லாம் ஒரு மித்து ப்ரோ. அது ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஸ்ப்ராக்கெட் போடுறீங்களோ அதோட மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து டாப் ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. ஆமாம். உங்களுக்கு இனிஷியல் அதிகமாக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு டாப் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கியர்லேயும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் ஸ்பீடு போகும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு பண்ணுது ஃபஸ்ட் கியர்லாங்கும் போது நீங்கள் ஒரு 40ல் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெருசாலாம் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகாது ப்ரோ. மைலேஜ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும் ஆக்சுவலாக NSஓட ஸ்ப்ராக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால. எக்ஸ்ட்ரானா எவ்வளோ? இப்போ வந்து இது ஒரு நார்மலாக இந்த வண்டி ஒரு 35 கிடைக்குதுன்னு வைங்க. NS வச்சிருக்கவங்க என்கிட்ட சொன்னது ஒரு 40 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 40 கிடைக்கும். சாலிடாக கிடைக்கும் ப்ரோ. அதோட மைலேஜ் அப்படியே கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. ஓகே. பட் நீங்கள் அந்த ஸ்விட்சை மட்டும் மறந்துடாதீங்க. என்னடா NS200 ஸ்ப்ராக்கெட் போட்டனே என்னடா டாப் ஸ்பீடு போகலை அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செய்து. பட் நான் இது அவங்க வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் கட் பண்ணி போட்டது பார்த்தீங்கன்னா நான் ABS வண்டிக்கு தான் போட்டிருந்தாங்க அவங்க. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கூட பாருங்க. 15 ஸ்ப்ராக்கெட் டீத் முன்னாடி போட்டிருந்தாங்க அவங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14 ஸ்ப்ராக்கெட்டு முன்னாடி 15 போட்டு 151 போட்டிருந்தாரு அவர். 151 போச்சு அந்த வண்டி. 151 போச்சு. ஆமாம் 151 டாப் ஸ்பீட் அட்டைன் ஆச்சு அந்த வண்டிக்கு. அதனால தான் ப்ரோ சொல்கிறேன். நீங்கள் அந்த இது மட்டும் நீங்கள் ஒரு டைம் விசாரிச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி அந்த மாதிரி டாப் ஸ்பீடு போகுது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ப்ரோ, ஸ்ட்ரீட் ஆப்ஜிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் வச்சுருக்காரு அவர். அவரே கொஞ்சம் வீடியோ போடுவார். நீங்கள் அவர் போட்டதுக்கப்புறம் கூட அவர் பார்த்துட்டு கூட நீங்கள் எதனா ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள். அதை சொல்லுவேன். ஏன்னா எனக்கே அந்த அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடையாது. நான் எனக்கு நானே பேஸ் வண்டிக்கு தெரியும் ப்ரோ. கம்பல்சரி நீங்கள் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணி நீங்கள் அந்த ஸ்பீடோமீட்டர் சுவிட்ச் எடுத்து நீங்கள் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக NS200 என்ன ஸ்பீடு போகுதோ அது கண்டிப்பாக பண்ணுவது. ஓகே. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரைட் யூஸ் பண்ணலாமா? ஸோ ஹெட்லைட் விசிபிலிட்டிலாம் எப்படி இருக்குது? ஹெட்லைட் விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ட்வின் ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ரோ. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் நேரத்தில் அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. பட் ஹாலஜன் தான். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த விசிபிலிட்டியே நல்லாயிருக்கும் ப்ரோ. ஆர்சி பொறுத்தளவுக்கு விசிபிலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ட்வின் ப்ரொஜெக்டருங்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி சூப்பராக இருக்கும். ஓகே. அப்புறம் இதுக்கு லாங் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ அது அவங்களோட பாடி கண்டிஷன் பொறுத்து. பேக் பெயின்லாம் வராது, ரிஸ்ட் பெயின்லாம் உங்களுக்கு மேனேஜ் பண்ணால் தாராளமாக போகலாம் ப்ரோ. அது லாங் ரைட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. RC 390 ஆகட்டும் 200 ஆகட்டும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நானே லாங் ரைட் போயிருக்கேன் 500-600 கிலோமீட்டர். அதெல்லாம் லாங் ரைடான்னு கேட்காதீங்க. எனக்கு பொறுத்த அளவுக்கு அதான் லாங்கு. பட் அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா பட் பெயின் வரும் ப்ரோ. ஆமாம் பட் பெயின் உங்களுக்கு வரும். மற்றபடி ரிஸ்ட் பெயின் கொஞ்சம் இருக்கும் ப்ரோ. எனக்கு பேக் பெயின் பெருசாக வராது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R15 அளவுக்கு ரொம்ப குமிஞ்சு ஓட்டுற மாதிரி உங்களுக்கு வராது போஸ்டரு. R15 விட கொஞ்சம் உங்களுக்கு அப்ரைட்டாக தான் இருக்கும். ஆமாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் வரும். மற்றபடி ரிஸ்க் பெயின் கொஞ்சம் வரும், பட் பெயின் வரும் ப்ரோ. இல்லையாண்ணா நீங்கள் கூட்டிகிட்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ப்ரோ, தயவுசெய்து வந்து கூட்டிகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஹார்டாக இருக்கிறதுங்கிறது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டியாக இருக்கும் ப்ரோ. வழுக்கும் உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரேக் அடிக்கும் போதும் முன்னாடி வந்து பின்னாடி போய் உட்கார மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஓகேவா இருக்கும். 50 கிலோமீட்டர்ஸே உங்களுக்கு பட் பெயின் வரும் ப்ரோ. 20 கிலோமீட்டர்ஸ் ப்ரோ. 20 கிலோமீட்டர்ஸ் 20 to 30 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கலில் சுற்றிக்கலாம் ப்ரோ. இப்போதைக்கு சரி ஓகேடா நான் இங்கே பக்கத்தில் தான் போகிறேன் அப்படிங்கும்போது ஓட்டிக்கலாம். 50 கிலோமீட்டர்ஸ் போதே உங்களுக்கு பட் பெயின் அதிகமாக வர ஆரம்பிச்சோம். யாராவது ரைடு போகிறீங்கன்னா இது லக்கேஜ் வைக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியெல்லாம் யாரும் உட்கார வந்து கன்சிடரே பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது பைக் கூட எடுத்துக்கோங்க ஆப்ஷனாக வாங்கி. டியூக் எடுத்துக்கலாம். அதுக்கு பதில் அது கூட பிரச்சனை இல்லை ப்ரோ. டியூக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. டியூக் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா. பொசிஷனும் கரெக்டாக இருக்கும். ஆமாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு கொஞ்சம் வைடாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பட் அதுலேயும் வரும் ப்ரோ. பட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் வராது. தயவுசெய்து பில்லியன் கூட்டு போக முன்னே யோசிச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ பில்லியனு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா USD 4 கொடுத்துட்டாங்க. 2012 பார்த்தீங்கன்னா USD 4 கொடுத்துருக்காங்க வண்டிக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸு, பின்னாடி மோனோஷாக் கொடுத்துருப்பாங்க. USD ஃபோக்ஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் ப்ரோ உங்களுக்கு. இந்த ட்ராக்ல யூஸ் பண்ணுறதுக்கு
கார்னரிங்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் பெயின் வரக்கான சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. அந்த லோக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்க் நல்லா இருக்கும் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. இந்த R15 V3 வரும் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்காது. இந்த ரோடு பள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ராவலிங் நல்லாயிருக்கும். ட்ராவலிங் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ப்ரோ. மற்றபடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னரிங்க்கு அந்த மாதிரி கட் பண்ணி ஓட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. ஆமாம் ப்ரோ. பின்னாடி பார்த்தீங்கன்னா இது மோனோஷாக்கு 10 ஸ்டெப்பு ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வரும் ப்ரோ. இது உங்களுக்கு மோனோஷாக்ஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல பிராண்டு தான் ப்ரோ. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பேக் சஸ்பென்ஷன்லாம் உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது ப்ரோ. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபுளுங்கிறதுனால உங்களுக்கு இஷ்யூ இல்லை ப்ரோ. உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்ட் வேணும் ஹார்டு வேணுங்கிறது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ? சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, இதுதான் மேக்ஸிமம் ஜென்ரல் சர்வீஸில் நம்ம பண்ணுறது. அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 2K வரும் ப்ரோ. 2K. அது போக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது மாற்றுறீங்க ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா வரும் ப்ரோ. ஸோ ஒரு மினிமம் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2K வரும் ப்ரோ. 2K நான் சொல்கிறதே மேக்ஸிமம் சொல்கிறேன் 2K. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது பொறுத்து. நீங்கள் ஒரு டைம் ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் நல்லாயிருக்கும்னா பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 1600 அந்த ரேஞ்சு தான் ப்ரோ. 200 பொறுத்தளவுக்கு ஈஸி மெயின்டெனபிள் தான் ப்ரோ. ஒரு 390 பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரும். உங்களுக்கு டபுள் மடங்கு வரும் 200க்கு. பட் 200 மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 அந்த ரேஞ்ச் தான் ப்ரோ. மெயின்டைன் பண்ணிக்கலாம் ப்ரோ. காலேஜ் போகிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். 200 கம்பேர் பண்ண 390 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் கம்மின்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக கம்மி தான் ப்ரோ. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு Yamaha R15 விட அது காஸ்ட் கம்மி மெயின்டெனன்ஸில். ஆமாம், Yamaha R15 பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் கம்மி தான் ப்ரோ. இன்ஜின் ஆயில் அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். நீங்கள் Yamaha ஆயிலே யூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில். பட் பார்த்தீங்கன்னா மற்றபடி பிரேக் பேட்ஸ் எல்லாமே அது அதிகம். இதை விட கம்பேர் பண்ண த்ராட்டில் கேபிள், கிளச் கேபிள் எல்லாமே மாற்றினீங்கனாலும் அதிகம். பார்ட்ஸ் கொஞ்சம் ரேட் அதிகம் ப்ரோ இதை விட. அது எனக்கு தெரிஞ்சு மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 200 வந்து பார்த்தீங்கன்னா R15 விடவே கம்மி தான் உங்களுக்கு வரும். ஒரு ரீசனபிளாக ப்ரைஸ் தான். கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ப்ரோ. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த வண்டியை எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் வண்டி. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எல்லோரும் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா KTM ஐயோ வேணாம், வேறு ஏதாவது வண்டி சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் அ KTM ஓனராக நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி? ஆக்சுவலாக வேணாம்னு சொல்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகுது. நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ப்ரோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண் முன்னாடியே ஆயிருக்குல்ல ப்ரோ ஆக்சிடென்ட். நிறைய பேர் நேராகவே பார்த்துருக்காங்க, நேர்லேயே பார்த்துருக்காங்க. அந்த ஸ்பீடில் போய் ஆக்சிடென்ட் ஆகுது. இல்லை அந்த நம்ம ஆளுங்களே அந்த செட் பண்ணி வச்சுருக்கிற இதுதான் ப்ரோ. ஏன்னா நிறைய ரேஷ் ட்ரைவ் பண்ணுறதாகட்டும், நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறதாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக அமைஞ்சிருச்சு KTMஸ்க்கு. பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வைஸ் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்குது. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வேறு எந்தமே இந்த செக்மெண்ட்டில் கிடையாது ப்ரோ. அதனால் பார்த்தீங்கன்னா இது கொடுக்குற ஃபன்னுனாலேயே நிறைய பேர் ஓகே அந்த என்ஜாய்மெண்ட்லேயே கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்து ஆமாம், அந்த அட்ரினலின் ரஷ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200 விட 390 நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சு ப்ரோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா BS3ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே நல்லா இருக்காது. இதோட பிரேக்ஸ் அப்படியே கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்பிங் பவர் பத்தலை. அதோட புல்லிங் டார்க்குக்கும் அதோட பிரேக்கிங்க்கும் சுத்தமாக பார்த்தீங்கன்னா செட் ஆகலைன்னு தான் சொல்லணும். எப்படி பார்த்தீங்கன்னா 2013 லான்ச் ஆச்சு டியூக் 390. அப்போலேருந்து 16 வரை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே பிரேக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு. KTMனாலே பிரேக் ஃபெயிலியர்னு சொன்னதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த 390s தான். ஆமாம் ப்ரோ. அது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக ABS ஃபெயிலியர் ஆயிரும் ப்ரோ உங்களுக்கு. அதில் ஆமாம் 5000-6000 கிலோமீட்டர் ஓட்டிங்கனாலே 390 வச்சுருவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ABS கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும் அந்த வண்டியில். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சு ப்ரோ. அதனால BS3 ஆமாம் BS3 எக்ஸ்பிரஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் BS4 BS6கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது வந்து இஷ்யூவே கிடையாது. பிரேக்கிங்ன்ட்டு ஒரு இஷ்யூவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி டிஸ்பிளேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு பைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தாங்க ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எது குறையா இருக்கோ இப்போ வந்து அதுதான் அட்வான்டேஜாக இருக்குது இந்த வண்டி. KTMன்னு சொன்னாலே இப்போ KTM பிரேக் நிறைய இந்த ஜென்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா சடன் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எஸ்கேப் ஆனது பார்த்துருக்கலாம். இந்த ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரேக்கிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ப்ரோ. இந்த பிரேக்கிங்கில் நீங்கள் வண்டி ஸ்டாப் பண்ண முடியலன்னா அந்த ஸ்பீடில் நீங்கள் எந்த வண்டியுமே நிறுத்த முடியாது ப்ரோ. நான் அடித்து 100% சொல்கிறேன். நீங்கள் அந்த ஸ்பீடில் நீங்கள் எந்த வண்டியுமே நிறுத்த முடியாது. இந்த வண்டியை நீங்கள் நிறுத்த முடியல அப்படிங்கிற பட்சத்தில் BS6 வண்டியில் இந்த வண்டியோட வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆமாம் ப்ரோ. BS6லலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வைப்ரேஷனே கிடையாது.
கிடையாதுன்னா மீன்ஸ் கொஞ்சம் இருக்குது ப்ரோ. நீங்கள் அந்தளவுக்கு ஓட்டும் போது ஃபீல் பண்ண மாட்டீங்க. பட் இதெல்லாம் நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். BS3 BS4 ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ப்ரோ. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக் நோக்கி தான் போகிறாங்க இந்த RC சீரியஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இதை எப்படி வாங்குறது, எதை பார்த்து வாங்குறது அப்படின்ற மாதிரி இதை சொல்லுங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் செக் பண்ணுங்கள். மெயினாக அந்த பீட்டெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் லெவல் எப்படி இருக்குது. ஆனால் பட் பார்த்தீங்கன்னா KTMs பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஜினில் ஒர்க் இருக்குது, ஆயில் வண்டி குடிக்குதுனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டில் பெருசாக வித்தியாசம் தெரியாது. பட் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. ரொம்ப க்ளீனாக இருக்குன்னா ஓகே. பட் இன்ஜின் ஆயிலெலாம் கரெக்டாக செக் பண்ணுங்கள். இன்ஜின் ஆயில் குடிக்குது, நீங்கள் குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓட்டினீங்கனாலே உங்களுக்கு தெரியும், லெவல் கம்மியாக தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது இன்ஜின் ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். பட் அது எப்படி நீங்கள் டீலர்கிட்ட நீங்கள் தான் ப்ரோ பேசுகிறது தான் ப்ரோ இருக்குது. நான் ஒரு 1 வீக் செக் பண்ணி பார்க்குறேன் ப்ரோ, இன்ஜின் ஏதாவது ஆயில் ஏதாவது குடிக்கிற மாதிரி இருக்கான்ட்டு அப்படின்ட்டு. மற்றபடி ஃபோர்க்கில் ஏதாவது பெண்ட் இருக்கா, அவர் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கில் ஏதாவது ஸ்கோரிங் விழுந்திருக்கான்னு பாருங்கள். ஏதோ அந்த ஒரு இது மாதிரி விழுகும் ப்ரோ, இந்த மாதிரி சின்னதாக ஒரு லைன் மாதிரி விழுகும். அது விழுந்துச்சுனாலே அது உங்களுக்கு ஃபோர்க் முடிஞ்சுன்னு அர்த்தம். அது ஸ்கோரிங் விழுந்துச்சுனாலே. ஏன்னா USD ஃபோர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு ஃபோர்க் போச்சுன்னா உங்களுக்கு ஒரு செட்டே பார்த்தீங்கன்னா 25,000 வரும் ஒரு பேர் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 12,300 அந்த மாதிரி வரும். மற்றபடி அலாய்ஸ் ஏதாவது பெண்ட் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு சேசிஸ் பெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்ப்ராக்கெட்டு, டயர்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரேட் கம்மி பண்ணுறதுக்கு பேசுகிறக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் இதெல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் செக் பண்ணுங்கள். பின்னாடி பேக்கில் ஸ்மூத்தாக இருக்கா, இல்லை எப்படி ஒரு ரொம்ப ஹார்டாக டக்குன்னு ஏதாவது சவுண்டு வருதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வந்துச்சுனாலே சஸ்பென்ஷன் போயிடுச்சுன்னு தான் இருக்கும். அப்புறம் வேறு பார்த்தீங்கன்னா பிரேக் பேட்ஸு அது ஜென்ரலாக செக் பண்ணிக்கோங்க ப்ரோ. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. இன்ஜின் மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கூட அவுட்டர் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வண்டி பற்றி தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு போகிறது நல்லது. ஏதாவது மெக்கானிக் கூப்பிட்டு போய் எடுக்கிறதே உங்களுக்கு நல்லது ப்ரோ. 1000-2000 செலவானாலும் பரவாயில்ல, கூட்டிகிட்டு போய் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு தான் ப்ரோ நல்லது ஆக்சுவலாக. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வந்ததுக்கு நன்றி ப்ரோ. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் டாட்டா பை பாய்.